ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் ஸ்கோடாவோட ஃபேபியா. ஃபேபியாவில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட கம்ப்ளைண்ட், வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி ரன் ஆகுது, அது கூடவே ஏபிஎஸ் வார்னிங் லேம்பும் எரியுதுன்றது தான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுல சிலிண்டர் 2 மிஸ்ஃபயரிங்கில் இருக்குது, அது கூடவே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட 4 சென்சாருமே ஷோ ஆகுது. நிறைய கம்ப்ளைண்ட் ஷோ ஆகுது, நீங்கள் இது ரெண்டு மட்டும் சொல்கிறீங்களே ப்ரோ நீங்கள் கேட்கலாம். அது ஏன் அப்படின்னா, இந்த ஃபால்ட் கோட்லாம் பார்த்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது. கிளியர் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை டிரைவ் பண்ணிவிட்டு அகைன் ஸ்கேன் பண்ணும் போது அந்த 2 ஃபால்ட் கோடு தான் ஷோ ஆச்சு. சிலிண்டர் 2 மிஸ்ஃபயரிங்ன்றது ஷோ ஆச்சு இல்லை, அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளக்கை தான் ரிமூவ் பண்ணி செக் பண்ணோம். செக் பண்ணி பார்த்ததில் ஒரு இரிடியம் ஃப்ளக், மற்ற 2 நார்மல் ஃப்ளக் இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரும். ஃப்ளக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்ஜெக்டரோட கப்ளரை தான் செக் பண்ணோம். கப்ளரை செக் பண்ணி பார்த்ததில் கப்ளரும் டேமேஜாக இருக்குது. இன்ஜெக்டர் கப்ளர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேமேஜ் ஆகி வெறும் ட்விஸ்ட்டில் தான் இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி மிஸ்ஃபயர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே, மிஸ்ஃபயருக்கான ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏபிஎஸ் சென்சாரில் ஒயரிங் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். நான் இக்னிஷன் ஆன் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிஃபர் ஆகும். இந்த மாதிரி வோல்டேஜ் சப்ளை ஆனாலே லைன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்குன்றது தான் அர்த்தம். வெஹிக்கிளுக்கு எல்லா மெட்டீரியலுமே கஸ்டமரே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பார்க் பிளக், அது கூடவே இன்ஜெக்டரோட 2 கப்ளர், 4 ஏபிஎஸ் சென்சார் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீல்டோட போல்ட். வெஹிக்கிளுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரைவ் ஆயிடுச்சு. வாங்க ஒன் பை ஒன்னாக ஃபிட் பண்ணிடலாமா? இதுதான் இந்த வண்டியோட ஸ்பார்க் பிளக். இதை பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிக்கலாம். ப்ளக்கை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒயரிங்லாம் சால்ட்ரிங் வச்சு 2 கப்ளரையும் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். எப்போதுமே ஒயர் ஏதாவது கட் ஆச்சு அப்படின்னா சால்ட்ரிங் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த வண்டிக்கும் சால்ட்ரிங் பண்ணி தான் 2 கப்ளரையும் ஃபிட் பண்ணியிருக்கோம். கப்ளரை ப்ராப்பராக லாக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பார்க் ப்ளக்கையும் கரெக்டாக லாக் பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏபிஎஸ் தான். 4 ஏபிஎஸ் சென்சாருமே சேஞ்ச் பண்ணோன்னா ஏபிஎஸோட கம்ப்ளைண்ட்டும் சால்வ் ஆகிடும். இந்த விஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைட் ஹேண்ட் சைடு. ஏபிஎஸ் சென்சாரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வீலை பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ ரிமூவ் பண்ணும்போது தான் 2 போல்டு டேமேஜ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வீலை ரிமூவ் பண்ணாதான் ஏபிஎஸ் சென்சாரை ஆக்சஸ் பண்ண முடியும். ரியரில் பார்த்தீங்கன்னா வீலை ரிமூவ் பண்ணாமல் கூட ஆக்சஸ் பண்ணலாம். இந்த விஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரியர் ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியரோட லெஃப்ட். இதுதான் லாஸ்ட் வீலோட சென்சார். இதோட 4 ஏபிஎஸ் சென்சாரையும் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஒர்க் ஆகுதான்றதை தான் செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஆன் பண்ணும் போதே ஏபிஎஸ் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஏபிஎஸ் லைட் ஆஃப் ஆகிடுச்சுனாலே கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். பட் இருந்தாலுமே நம்ம ஸ்கேனிங் டூலை வச்சு தான் இதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸ்கேனிங் டூலில் பார்த்தீங்கன்னா வீல் ஸ்பீடை சென்ஸ் பண்ணுறதுக்கான டேட்டா அதில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை ஆக்சஸ் பண்ணுறதுனால 4 வீலோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஸ்பீடுன்னு இருக்கிறது தான் 4 வீலோட ஸ்பீடை செக் பண்ணுறதுக்கான ஆக்சஸ். இப்போ அதை எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணணும். வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ரீடிங் மாறும். 4மே அட் அ டைமில் ப்ராப்பராக ஒரே வேலிட் கொடுத்தா தான் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்றது அர்த்தம். ஏதாவது ஒன்று மிஸ்மேட்ச் ஆனால் கூட வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் லைட் அகைன் ஏரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் 4மே கரெக்டான வேல்யூவில் ஷோ ஆச்சு. அப்புறம் என்ன, வெஹிக்கிள் எல்லா கம்ப்ளைண்ட்டுமே சால்வ் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட எப்பவும் போல் ஹாப்பியாக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக வச்சுருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.